ZATCO தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல ZATCO YUVA Plus ப்ரொஜெக்டரோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த ப்ரொஜெக்டர் வந்து இதுவரைக்கும் யூடியூப்ல யாருமே இன்னும் ரிவ்யூ போடல. ஸோ ஃபர்ஸ்ட் டைமா நம்ம தான் வந்து இந்த ரிவ்யூ வந்து ரிலீஸ் பண்ண போறோம். இந்த ப்ரொஜெக்டர் தான் தி பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இது வரைக்கும் நான் ரிவ்யூ பண்ண ப்ரொஜெக்டர்லேயே 10,000 ரூபாய் பட்ஜெட்ல தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர் வந்து இதுதான். இது ஏன்றதை இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு தெரியும். சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ரொஜெக்டர். ஏற்கனவே யுவா வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. யுவா பிளஸ் வந்து பிளிப்கார்ட்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருந்தது. அமேசான்ல வரட்டும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அமேசான்ல இப்போ விலை வந்து 9,990. இமீடியட்டா போய் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல புதுசா பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ப்ரொஜெக்டர் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். நேட்டிவ் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான். யுவாக்கும் யுவா ப்ளஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது உங்களுக்கு இங்கே கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்லேயும் தெரியும். 50,000 லேம்ப் ஹவர்ஸ், அது காமன் தான். 250 ஸ்க்ரீன் சைஸு, இதுவும் சேம் தான். நேட்டிவ் ரெசல்யூஷன், அதுவும் சேம். 2 USB. 15% வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 12% வந்து எல்சிடி, அதில் போட்டிருக்க அந்த எல்சிடி டிஸ்பிளே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 22% வந்து பழைய யுவாவோட பிரைட்டாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 விஷயம் தான் உங்களுக்கு பழைய யுவாக்கும் யுவா ப்ளஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ மற்றபடி உங்களுக்கு கனெக்ட் வித் ஸ்மார்ட் ஃபோன், லைட் அண்ட் போர்ட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. 15 ± 15% வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பாக்ஸில் இருக்கிறது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். உள்ளே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு அக்சசரிஸை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு HDMI கேபிள், ஹை ஸ்பீட் HDMI கேபிள், ஒரு HDMI கேபிள், அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 பின் பவர் கேபிள் வந்து கொடுக்குறாங்க. கண்டிப்பாக வர கன்சப்ஷன் வந்து நாமினல் தான். ஸோ அது வந்து எக்ஸ்பெக்டட். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு வாரண்டி கார்டு கொடுக்குறாங்க. ZATCO வாரண்டி, 1 இயர் வாரண்டி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ஸோ யூசர் மேனுவல் வந்து ZATCO YUVA ப்ளஸ்க்கு வந்து நீங்கள் இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா அவங்க யூசர் மேனுவல் வந்து வெப்சைட்டில் வந்து வரா மாதிரி பண்ணியிருக்காங்க. QR ஸ்கேனர் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஜஸ்ட்டு நீங்கள் அதை பாருங்கள், இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணிவிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸ்கேன் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து ஓப்பன், இமெயில் ஐடியில் நீங்கள் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் யூசர் மேனுவல் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். எதனாலனா பேப்பர் இருக்க பதிலாக அவங்க வந்து இந்த மாதிரி QR கொடுத்தது. ஏன்னா எல்லாருமே வந்து பேப்பர் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து இப்போ வந்துட்டுருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து அதே மாதிரி யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து ட்ரைவில் வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபோக்கஸ் கரெக்ஷன் ஆகட்டும், ஸ்டாண்டர்ட் செட்டிங் ஆகட்டும், வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ ப்ளே மீடியா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன 1.6 kg. ஸோ அதை நம்ம பார்த்தோம். 1.6க்கு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தது. ஒர்க்கிங் டெம்பரேச்சர் 35 டிகிரி. இன்புட்டு ஹெட்ஃபோன் வந்து சப்போர்ட் பண்ணோம். அவுட்புட்டில் 90 வாட்டு. லாங்குவேஜ் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் நேட்டிவ் ரெசல்யூஷன் என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட்டட் ஃபார்மேட், ஸோ இதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பென்ட்ரைவில் வந்து எந்த ஃபார்மேட் வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்றத மென்ஷனாக கிளியராக சொல்கிறது. ஸோ மோஸ்ட்லி வந்து மேஜர் ஃபார்மேட் எல்லாமே வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ ஃபைல், ஸோ இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணும். இது வந்து டால்பி ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணாது அப்படின்றதையும் அவங்க தெளிவாக மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு யூசர் மேனுவல். ஸோ அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ரிமோட்டு. ஸோ ரிமோட் வந்து பார்க்க செம்மையாக இருக்குது லுக்கு. ஸோ ரிமோட் இங்கே பாருங்கள். ஸோ பார்க்க வந்து சூப்பராக இருக்குது. பவரு, எக்ஸிட்டு, அதுக்கப்புறம் யூஸ்வலாக வர்றது பேக்கு, ஹோமு, மியூட்டு, அதுக்கப்புறம் வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் செல் போடுற மாதிரி தான். ஸோ செல்லுமே அவங்களே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரொஜெக்டர் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ ப்ரொஜெக்டர் இங்கே பாருங்கள். ஃப்ரண்ட்டில் வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் சைடு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி. இந்த லேட்ச் வந்து நீங்கள் மேனுவலாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள். ஜஸ்ட்டு வந்து உங்களுக்கு லென்ஸ் கவருக்கு பதிலாக இந்த மாதிரி ஹேட்ச் மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ தொலையாது. ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அதேமாதிரி லென்ஸ் வந்து 1080 பிக்சல் ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் வந்து கொடுத்துருக்கிறதுனால ஸோ பிரைட்னஸும் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி தான். நான் எவ்வளோ அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்டு, சரிங்களா. ஸோ ப்ரொஜெக்டரோட டாப்பில் வந்து உங்களுக்கு பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பவர் பட்டன், ரிமோட் சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ் இருக்குது. ZATCO பிராண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் பார்க்க செம்மையாக இருக்குது. லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு போட்டிருக்கு. ஸோ பேக்கோட லெஃப்ட் சைடு போட்டிருக்கிறது அட்வான்டேஜ். என்ன எதனால் சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து பின்னாடி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல போட்டு இருந்துச்சுன்னா ஒயரெல்லாம் வந்து இடிச்சுக்கும். ஸோ ரொம்ப லென்த்து வந்து செவுத்து கிட்ட எடுத்து போக முடியாது.
பட் இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு நல்லா உள்ளே வச்சுட்டு சைடில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். அதேமாதிரி 3.5mm ஜாக் இருக்குது, ஏவி போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏவி ஜாக்கும் நீங்கள் வந்து ப்ளகின் பண்ணலாம். 2 USB போட்டு 2 HDMI போட்டு. ஸோ இதில் வந்து HDMI ஆர்க் சப்போர்ட்டும் இருக்குது. ரைட் சைடு பார்த்தோம். ஸோ ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்கே பாருங்கள், ஹேட்ச் ஓப்பன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். இங்கே பாருங்கள். ஸோ ஃபோக்கஸ் வந்து இது வந்து கீஸ்டோன், கீழே இருக்கிறது வந்து கீஸ்டோன் அட்ஜஸ்ட்மெண்ட். ஸோ மேலே இருக்கிறது வந்து ஃபோக்கஸ். ஸோ மேனுவல் ஃபோக்கஸ் வந்து நான் ஏன் சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் வந்து அந்தளவுக்கு அக்யூரேசி இருக்காது. பட் மேனுவல் ஃபோக்கஸில் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து லெஃப்ட். அப்புறம் டஸ்ட் ஃபில்டர் கொடுக்குறாங்க. டஸ்ட் ஃபில்டர் எப்படி கட்டணும்னு நான் சொல்லிடுறேன். ஸோ டஸ்ட் ஃபில்டர் வந்து சும்மா நீங்கள் ஒரு எடுத்திங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் உள்ளே வச்சுட்டு ஈஸியாக வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். இதை வைக்கும் போது கரெக்டாக வைங்க, சரிங்களா? ஸோ ஒழுங்காக வச்சா தான் அது வந்து லாக் ஆகும். ஸோ இப்படி ஆயிடுச்சுன்னா லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். உங்களுக்கு கிளிக் சவுண்ட் வரும். டஸ்ட் ஃபில்டர் மாட்டியாச்சு, சரிங்களா? ஸோ இப்போ ஹேட்சை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். பேக் சைடு வந்து உங்களுக்கு சின்னதாக ஒரு இது ஆக்சுவலாக பட்டன்லாம் எதுவும் கிடையாது. இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசைன் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து வெண்ட், ஏர் வெண்ட்டு. ஸோ இங்கே வந்து ஐஆர் சென்சார் இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ளக்இன் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டோட பாட்டம் பார்த்திங்க அப்படின்னா ZATCO YUVA + 90 வாட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர் ஃபில்டருக்கான எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு நோட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லைட் சோர்ஸ் வந்து LED 90 வாட் டோட்டல் பவர் வந்து இது வந்து கன்சியூம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டோட பாட்டமில் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கான இது இருக்குது. ஸோ இங்கே வந்து ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூவும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க, சரிங்களா? ஸோ இது வந்து ப்ரொஜெக்டோட பாட்டம். ஸோ இங்கே வந்து ட்ரைபாண்டும் நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணிக்கலாம். ட்ரைபாட் மவுண்ட்டுக்கான விஷயமும் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஓவரால் டிசைன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பர். இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் பார்த்துடலாம், ஏன்னா போர்ட்டபிலிட்டிக்கு மெயின் அதுதான் முக்கியம். ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரெட் கலர் லைட் எரியுது, ஆன் ஆகிடுச்சு. ஆன் பண்ண உடனே உங்களுக்கு ZATCO YUVA + அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இந்த ரீசன் இதில் வந்து ஆண்ட்ராய்ட் கிடையாது. அது ஒரு ரொம்ப சூப்பர் அட்வான்டேஜ். ஏன்றதை ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ இப்போ உங்களுக்கு 5 TV ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அது வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஹோம் பேஜ் போகிறேன். ஸோ ஹோம் பேஜ் வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும். ஸோ மூவி, மியூசிக்கு, HDMI 2 HDMI போட்டு ஒரு AV போட்டு அதுக்கப்புறம் டெக்ஸ்ட். மேனுவல் ஃபோக்கஸ், மேனுவல் கீஸ்டோனு. அதாவது கீஸ்டோன் வந்து +or-15 வரைக்கும் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதோட நாபும் உங்களுக்கு அன்பாக்சிங்கில் வந்து காமிச்சிருப்பேன். ஸோ செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும், அதாவது இப்போ ஹோம் பேஜில் வந்து இதுதான் 2 USB போட்டு கொடுத்தனால நீங்கள் வந்து ஈஸியாக வந்து 2 பென்ட்ரைவ் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். HDMI சப்போர்ட் மூலிமா 5 TV 4K வந்து சப்போர்ட் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், USBயில் வந்து நீங்கள் 4K வந்து ப்ளே பண்ண முடியல. பட் உங்களால் 5 TV ஸ்டிக்கில் வந்து 4K கண்டென்ட்டை வந்து பார்க்க முடியும். ஸோ செட்டிங்ஸில் போனீங்கன்னா பிக்சர் வந்து ஸ்டாண்டர்ட் இருக்குது, பை டிஃபால்ட் ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் டைனமிக், மைல்டு, யூசர். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு பிக்சர் செட்டிங்ஸ். அதுக்கப்புறம் ஜூம் வந்து அவங்க ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஜூம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாமையே குறைஞ்ச டிஸ்டன்ஸ்லேயே பெரிய ஸ்க்ரீன் தான் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுது. இங்கே பாருங்கள், ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். 8 அடியில் உங்களுக்கு 100 இன்ச் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுதுன்னா அது ரொம்ப சூப்பர். அதுவும் 10,000 ரேஞ்சு. நாய்ஸ் ரிடக்ஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வேணும்னா லோ பண்ணி வச்சுக்கலாம். சவுண்ட் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு டெரிபிள் பாஸ் ஸ்டாண்டர்ட் இருக்குது. ஸோ வேறு என்னென்னலாம், மூவி, மியூசிக், ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூசர். ஸோ இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு சவுண்ட் மோடு. ஸோ சவுண்டை பொறுத்த வரைக்கும் பழைய யுவாக்கும் இதுக்கும் வந்து உங்களுக்கு 2 வாட் ஸ்பீக்கர் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதோட குவாலிட்டியும் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் ஃபர்தராக வந்து இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். அதுக்கப்புறம் சவுண்ட் மோடை விட்டுட்டு நீங்கள் வந்து அடுத்தது வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ OSD லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, ஆஸ்பெக்ட் ரேஷியோ 16:9, ப்ரொஜெக்ஷன் மோடு வந்து டெஸ்க்டாப் ஃப்ரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் சப்போஸ் வேணும்னா ரியரு, சீலிங் ஃப்ரண்ட்டு, சீலிங் ரியர் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேக்ட்ரி ரீசெட் இருக்குது, சாஃப்ட்வேர் அப்கிரேட் இருக்குது, வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு செட்டிங்ஸில் இருக்கிறது. ஸோ ரொம்ப பேசிக்காக, அதாவது நமக்கு எது தேவையோ அது மட்டும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. அன்னெசரி ப்ளோட்வேரும் கிடையாது, அன்னெசரி ஆப்ஸையும் வந்து தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த ரிமோட்டை பொறுத்த வரைக்கும், ஸோ இந்த பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே சோர்ஸ் ஆஃப் ஆப்ஷன் வந்து காட்டும். ஸோ ஹோமு, HDMI 1, HDMI 2, AV. ஸோ நீங்கள் டிஷ் டிவி இருந்ததுனா கூட நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம், நிறைய பேர் கேட்குற ஒரு விஷயம், ஏன்னா ப்ளூடூத் சவுண்ட் பார் வந்து சப்போர்ட் பண்ணுமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கேட்பீங்க. ஸோ செட்டிங்ஸ் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும், ப்ளூடூத் ஆப்ஷன்ஸ் இதில் கிடையாது. HDMIக்குள்ளே போயிடுவோம். ஸோ 5 TV ஸ்டிக்ஸ் உள்ளே போனீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். லைட் போட்டிருக்கேன். லைட் போட்டிருந்தும் எனக்கு வந்து வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள்.
நான் எப்பவுமே ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுறது வந்து டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் போயிட்டு ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸில் வந்து என்னென்ன சப்போர்ட் இருக்குது. ஸோ டால்பி மேட்ரிக்கா கிடையாது, டால்பி அட்மாஸ் கிடையாது, டால்பி டிஜிட்டலும் இல்லை, டால்பி டிஜிட்டல் ப்ளஸும் கிடையாது. பிசிஎம் ஆடியோ வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் 60 ஹர்ட்ஸில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. ட்ரூ ரெசல்யூஷன்னா டைனமிக் ரேஷியோ வந்து பார்த்துருவோம். முன்னாடி இருந்த ZATCO யுவாக்கும் இதுக்கும் வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வித் பிரைட்னஸ். டால்பி விஷன் சப்போர்ட் கிடையாது, ஹெச்டிஆர் சப்போர்ட்டுமே இதில் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஃபயர் டிவி ஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுதான். வீடியோ டெஸ்ட் பண்ணி போயிடலாம். இங்கே பாருங்க வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸாக என்னால் நம்ப முடியல. 20,000 ப்ரொஜெக்டர் நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ அதில் இருக்க வீடியோ குவாலிட்டி வந்து எப்படி கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு பெரிய காஸ்ட் ரிடக்ஷனே வந்து நான் வீடியோவோட இன்ட்ரோவில் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி வந்து ஆண்ட்ராய்டு இல்லாமல் அவங்களால பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியுதுன்னா, ஏன்னா ஆண்ட்ராய்டு வந்து ஆக்சுவலாக நெசசரியே கிடையாது. நீங்கள் அதை வச்சுருந்தாலுமே வேஸ்ட்டு தான். ஆண்ட்ராய்டு எப்படியும் நம்ம ஃபயர் டிவி ஸ்டிக் தான் யூஸ் பண்ணுறோம் மோஸ்ட்லி, ஆண்ட்ராய்டு வச்சுருந்தா கூட. ஆண்ட்ராய்டு வந்து உங்களுக்கு 9, 10 தான் மேக்ஸிமம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு இன்னும் வந்து வரலை அஃபிஷியலாக. ஸோ நெட்ஃப்ளிக்ஸாக இருக்கட்டும், இல்லை டிஸ்னி ஹாட்ஸ்டாராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒர்க் ஆகாது இவங்க கொடுக்குற ஆண்ட்ராய்டில். ஸோ பெட்டர் ஃபயர் டிவி ஸ்டிக்ஸை வந்து யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபயர் டிவி ஸ்டிக் மூலிமா நம்ம வந்து வாட்ச் பண்ணோம் அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே சப்போர்ட் பண்ணும். அதனால இவங்க ஆண்ட்ராய்டு கொடுக்கல. ஆண்ட்ராய்டு கொடுக்காதனால இவங்களால தி பெஸ்ட்டாக வந்து கொடுக்க முடியுது. ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் பொறுத்த வரைக்கும். நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ லைட் ஆஃப் பண்ணிட்டேன். வேறு லெவல் கைஸ். ஸோ பிளாக் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ கலர்ஸ் வந்து டைனமிக் ரேஷியோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ZATCOவோட இதை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்கன்னு. ஸோ அது வந்து 4000:1, அதாவது பிளாக் லெவல் வந்து உங்களுக்கு ZATCO யுவா வச்சுருந்தீங்கன்னா அதோட இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 500 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ மட்டும் கிடையாது, அதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே கூட வெறும் 4 இன்ச் டிஸ்பிளே தான் முன்னாடி இருந்தது. இப்போ வந்து 4.5 இன்ச்சுக்கான டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 12% இன்க்ரீஸு கண்டிப்பாக வந்து பெரிய வீடியோ குவாலிட்டியில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நான் கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன். பிக்சல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அங்கே பாருங்கள், பிக்சல் உடையவே இல்லை. என்னால் கிளியராக வந்து என்னால் பார்க்க முடியுது. ஸோ வேறு லெவல் சீரியஸாக. இப்போ இது வந்து எந்த ரெசல்யூஷனில் ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ வந்து அங்கே பாருங்கள், நான் செட்டிங்ஸில் போயிட்டு உங்களுக்கு வீடியோட ரெசல்யூஷன் 4Kல வந்து இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா பாருங்கள், 4Kல வந்து இப்போ வீடியோ ப்ளே ஆகுது சரிங்களா. ஸோ 4K ப்ளே ஆகிறது 10,000 பட்ஜெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சீரியஸாக. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன் இது வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்டராக வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ வீடியோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ ஆடியோ டெஸ்ட் போயிடலாம். இப்போ இந்த ப்ரொஜெக்டரோட ஆடியோ பார்ப்போம். அவங்க முன்னாடி வந்து 3 வாட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பட் இப்போ வந்து யுவா ப்ளஸில் வந்து உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் வித் உங்களுக்கு நல்லா சரௌண்ட் சவுண்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ சவுண்டு சீரியஸாக வேறு லெவல். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல 5 வாட் ஸ்பீக்கர் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கும்னு நினச்சேன். பட் 5 வாட் ஸ்பீக்கர் போதும். ஸோ இப்போ பிபிடி ப்ரெசென்ட் பண்ணுறவங்க உங்களுக்கு வந்து சும்மா நம்ம பேசுகிற அந்த இப்போ ஏதாவது வீடியோ காமிக்கிறோம், இல்லை ஏதோ ஒரு ப்ரெசன்டேஷனில் சின்ன வீடியோ இருக்குது, கிளிப் இருக்குன்னா நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணி அந்த சின்ன மினிமம் சவுண்டை வந்து நீங்கள் வந்து இது மூலிமா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வந்து தேவைப்படாது அந்த டைமில். பட் மூவி பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்கள் சவுண்ட் பார் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் சவுண்ட் பார் இதில் அட்டாச் பண்ணாமல் டிஃபால்ட் ஸ்பீக்கரே வச்சு உங்களால் கண்டிப்பாக வந்து ரொம்ப பெஸ்ட் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஆடியோ குவாலிட்டியோட பார்க்க முடியும். யுவா ப்ளஸ் வந்து ஆடியோ குவாலிட்டியில் சூப்பர். ஸோ அடுத்தது இப்போ நம்ம வந்து நான் பிபிடி பற்றி பேசிட்டேன். இப்போ அந்த வீடியோவோட ஷார்ப்னஸ் வந்து உங்களுக்கு காமிச்சிடுறேன். மேனுவல் ஃபோக்கஸில் இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் சொல்லிடுறேன். ஆட்டோ ஃபோக்கஸில் வந்து 5% பிளர் வந்து இருக்கும் பார்த்தீங்களா எப்போவுமே. ஸோ இதில் வந்து அந்த 5% பிளர் வந்து என்ன, அந்த 5% பிளர் என்ன ஆச்சு அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், இன்ஃபார்மரில் வந்து உங்களுக்கு போனீங்கன்னா
அதில் பாருங்கள் உங்களால் எப்படி ரீட் பண்ண முடியுதுன்ட்டு. அங்கே பாருங்கள் எங்கேயுமே வந்து பிளர்ரே இல்லை பாருங்கள், கிளியராக என்னால் பிக்சர் வந்து எல்லா சுத்தமாக எட்ஜ் பிளர்ன்றது சுத்தமாக கிடையாது. ஸோ யூடியூப் உள்ளே வந்து போகிறேன், அதில் இருக்க எழுத்தெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். அங்கே பாருங்கள் சுத்தமாக வந்து பிளர்ன்றது சுத்தமாக கிடையாது. அங்கே பாருங்கள் எந்த இடத்துலையுமே வந்து பிளர் வந்து சுத்தமாக இல்லை. ஸோ ஷார்ப்னஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் சூப்பர். இப்போ லூமன்ஸ் டெஸ்ட் வந்து பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ளக்சுவேட் ஆகுது. 5000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹோல்ட் பண்ணி காட்டுறேன். கரெக்டாக இந்த டிஸ்டன்ஸில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ அவங்க கம்பெனி சைடில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 5200 சொல்கிறாங்க. பட் 5100 வந்து உங்களுக்கு கரெக்டாக லூமன்ஸ் வந்து வருது. ஸோ 5200க்கு 5187. வாவ், சீரியஸாக வந்து இந்த அளவுக்கு லூமன்ஸ் வந்து எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ஆக்சுவலாக 90 வாட் எல்இடி வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. செம்ம பவர்ஃபுல்லான ஒரு எல்இடி. ஸோ அதனால தான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு அது ஒரு ரீசன் நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக இதில் இருக்க லூமன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது. இந்த லூமன்ஸ் வச்சு நீங்கள் வந்து மினிமம் லைட்டை வச்சு நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். சன்லைட்டு மார்னிங் வந்து உங்களுக்கு விண்டோ திறந்தீங்கன்னா வரும் பார்த்தீங்களா, அந்த ஆம்பியன்ட் லைட்டை வச்சும் ப்ரொஜெக்டர் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. லூமன்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான். பை டிஃபால்ட் 40 வந்து டெசிபிள் இருக்குது ரூமில். ஃபேன் வந்து 61 வருது. 60 ரொம்ப கிட்ட எடுத்துகிட்டு போனீங்கன்னா தெரியுது. பட் நம்ம இங்கே உட்காந்து தான் பார்க்க போகிறோம். ஸோ 60 மேலே போகலை. இங்கே பாருங்கள். ஸோ இன்னும் நம்ம கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ 42 தான் இருக்குது. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கே பாருங்க, இங்கே வந்து ஹீட் டிசிபேட் ஆகிறதுனால தான் இங்கே நாய்ஸ் இருக்குது. ஸோ மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு நாய்ஸ் இருக்குமானா கண்டிப்பாக கிடையாது. சரிங்களா? ஸோ நாய்ஸ் டெஸ்ட் அவ்வளோதான் கைஸ். இப்போ டெம்பரேச்சர் டெஸ்ட் பண்ணிவிடுவோம். டெம்பரேச்சர் டெஸ்ட்டில் ஆக்சுவலாக என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு ரொம்ப அட்வான்ஸ்டு கூலிங் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் முன்னாடி ZATCO YUVA கம்பேர் பண்ணும்போது இது வந்து இங்கே பாருங்க. ஸோ இதோட டெம்பரேச்சர் நான் காமிச்சிடுறேன். ஸோ இங்கே தான் வெண்ட் இருக்குது. இந்த வெண்ட்டில் வந்து உங்களுக்கு 109. நான் 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன் இந்த ப்ரொஜெக்டரை. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், லென்ஸில் வந்து உங்களுக்கு 84 தான். மேலே வந்து கை வச்சிங்கன்னா 93 வருது. ஸோ இந்த சைடு தான் வந்து உங்களுக்கு வெண்ட் இருக்குது டஸ்ட் ஃபில்டரோட. ஸோ இங்கே வந்து 88. அதே மாதிரி ஓவராலாக வந்து லீஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 81. அது வந்து இங்கே தான் உங்களுக்கு வருது. சரிங்களா? 81 பாயிண்ட் சம்திங் வந்து உங்களுக்கு வருது. பட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர் வெண்ட் இருக்கிறதுனால இங்கே தான் வந்து நல்லா ஹீட் டிசிபேட் ஆகுது. இதுலேருந்து என்ன ப்ரோ இந்த டெம்பரேச்சர் டெஸ்ட் மூலிமா அப்படின்னா, 8 ஹவர்ஸ் ரன் பண்ணியும் இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் வந்து அதை மெயின்டைன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து 110க்கு மேலே இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது ஜென்ரலாக. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து ZATCO YUVAவோட உங்களுக்கு ஹீட் சிங்க் அதில் கொடுத்துருக்க அந்த கூலிங் சிஸ்டம் வந்து அட்வான்ஸ்டு இதில். சரிங்களா? ஸோ அதை வந்து உங்களுக்கு கிளியராக தெரியுது இந்த டெம்பரேச்சர் டெஸ்ட் மூலிமா. ஸோ டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர்ட் வந்து சைடில் கொடுக்கறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5 டிவி ஸ்டிக் சொல்லியிருக்கேன். இங்கே பின்னாடி வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த பவர் கேபிளில் நான் இன்னும் கூட நான் பின்னாடி தள்ள முடியும். இன்னும் தள்ளனா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து இன்னும் பெருசாக இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் வந்து பெரிய சைஸில் மாற்றணும் அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் வந்து எந்த அளவுக்கு தள்ள முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து பேக்கில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு செவுத்தில் தள்ள முடியாமல் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதுக்கப்புறம் 2 ZATCO YUVAக்கும் ZATCO YUVA ப்ளஸுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நான் வந்து சொல்லிடுறேன். அதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே சைஸ் வந்து கம்மி, 4 இன்ச்சு தான். இதில் 4.5 இன்ச்சு. அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து அதில் 4000 கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதில் 4500. லூமன்ஸும் வந்து உங்களுக்கு 5200 இதில். அதில் வந்து 400 ஆன்சை லூமன்ஸ் தான். இது 490 ஆன்சை லூமன்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்பீக்கர் வந்து 3 வாட் ஸ்பீக்கர் யுவாவில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதுதான் யுவாக்கும் யுவா ப்ளஸுக்குள்ள டிஃப்ரென்ஸு. யுவா ஏற்கனவே வந்து ஆல்ரெடி தி பெஸ்ட் ப்ரொஜெக்டர் 10,000 ரேஞ்சில். இப்போ யுவா ப்ளஸ்ஸு சொல்லவே வேண்டாம். யுவா ப்ளஸுக்கு நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். சீக்கிரம் போய் வாங்குங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பர்ச்சேஸ் பண்ணிங்க. கண்டிப்பாக இது வந்து பெஸ்ட் ப்ரொஜெக்டராக இருக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னொரு வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.